ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நூன் சாக்கின் மீம் சாக்கின் 2 மட்டும் தான் முடிச்சிருக்கோம். அப்படிதானே? இல்லையா? மஹாரிஜோட கிளாஸஸ் எடுத்தாங்க ஆயிஷா சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து நூன் சாக்கின் ராவோட சட்டம் எடுத்திருந்தாங்க இல்லையா? நூன் சாக்கின் மீம் சாக்கின் அதோட நம்ம முடிச்சிருக்கோம். அப்படிதானே? ஆமா சிஸ்டர். சிஸ்டர் ஸ்கிரீன் ஷேர் பண்ண கொஞ்சம் இது பண்ணுங்களேன், அலோ பண்ணுங்களேன். இன்னைக்கு நம்ம நூன் சாக்கினும் மீம் சாக்கினும் ரிவிஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் மத்து சாப்டர் இன்ஷால்லா நம்ம தொடுவோம். அதுக்கப்புறம் ஓவரால் ரிவிஷன் கொடுக்கும்போது நம்ம எல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து வந்துரும். ஓகேவா? இன்ஷால்லா. இது ஜஸ்ட் வந்து இது ஒரு ரஃபா எழுதின ஒரு இதுதான் உங்களுக்கு ஒரு ரிவிஷனுக்காக. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அனுப்பிட்டேன் பேர் காப்பி. அதனால இது ரிவிஷன் பர்பஸ்க்காக வந்து ஒரு ஷார்ட்டா. ஓகேவா? இன்ஷால்லா அல்ஹம்துலில்லாஹ். நூன் சாக்கின் மற்றும் மீம் சாக்கினோட விதிகள் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சொல்லுங்கப்பா. யாராச்சும் ஒருத்தவங்க வந்து தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. எது வந்து நம்ம மிஸ் ஆகுதோ வந்து நான் சொல்றேன். யாராச்சும் ரிவிஷன் கொடுக்க முடியுமா? இல்ல நானே கொடுக்கவா? நானே கொடுக்கவா? சத்தத்தையே காணுமே. சாலிஹா, ராபியா சிஸ்டர் யாருமே. மின்ஹாஜ் சிஸ்டர் நீங்களே கொடுங்க சிஸ்டர். நானே கொடுக்கவா? இடைக்கு வேணா கேளுங்க சிஸ்டர். ஓகே சரி, நான் முடிச்சுட்டு நம்ம வந்து ரூல்ஸை வந்து அப்ளை பண்ணும்போது இன்ஷால்லா நம்ம இது பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. நூன் சாக்கின் மற்றும் தன்வீனோட விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 4 விதிகள். நூன் சாக்கின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? நூன் மேல ஒரு சாக்கின் இந்த மாதிரி ஒரு சுக்கூன் இருக்கும். தன்வீன் அப்படிங்கும் போது ஃபதஹத்தை, கெஸ்ரத்தை, பம்மத்தை. ஃபதஹத்தை, கெஸ்ரத்தை, பம்மத்தை. இததான் வந்து நம்ம தன்வீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நூன் சாக்கின் ஆர் தன்வீனுக்கு பிறகு எந்த எழுத்து வருதோ அந்த எழுத்தை பொறுத்துதான் நம்மளுக்கு அந்த சட்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னா வந்து எந்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது நூன் சாக்கின் மற்றும் தன்வீனோட விதிகள் அப்படிங்கும்போது 4 விதிகள். ஃபர்ஸ்ட் விதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அல் இஸ்ஹார், ரெண்டாவது அல் இத்காம், அல் இக்லாப், அல் இக்ஃபா. 4 சட்டம் என்னன்னா அல் இஸ்ஹார், அல் இத்காம், அல் இக்லாப், அல் இக்ஃபா. இந்த 4 சட்டத்தை வந்து நம்ம பார்த்தோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ஹார் அப்படின்னா வந்து என்னன்னு சொன்னோம் அப்படின்னா இஸ்ஹார்னா என்ன ஞாபகம் இருக்கா? வெளிப்படுத்துதல். வெளிப்படுத்துதல். மாஷாஅல்லாஹ். இஸ்ஹார் அப்படின்னா வெளிப்படுத்துதல். இத்காம்னா இணைத்தல். 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 இக்லாப் மாற்றம் பெறுதல். நான் இங்கே குட்டிருக்கேன் பாருங்க, அப்படியே சைட்ல இருக்கு பாருங்க. இஸ்ஹார் அப்படின்னா வெளிப்படுத்துதல், இத்காம்னா இணைத்தல், இக்லாப் அப்படின்னா மாற்றம் பெறுதல். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன்னு இக்ஃபா. இக்ஃபானா என்னது? மறைத்தல் இல்லையா? இப்போ இந்த 4 விதிகள்ல வந்து என்னென்ன லெட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படுத்துறது. எழுத்தோட உச்சரிப்ப கூட்டியோ குறைக்காமலோ குன்னா இல்லாம அப்படியே வெளிப்படுத்தி ஓதுறதுதான் வந்து இதோட எழுத்துக்கள் 6 எழுத்துக்கள். ஹம்ஸா, ஹா, ஐன், ஹா, ஐன், ஹா. இந்த 6 லெட்டர்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா இஸ்ஹாரோட எழுத்துக்கள். நூன் சாக்கின் அல்லது தன்வீனுக்கு அப்புறம் இந்த 6 எழுத்துல வந்து ஏதாச்சும் ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த நூன் சாக்கின்
இல்லைன்னா அந்த தன்வீனோட நூனை என்ன பண்ணணும் அப்படின்னா குன்னா இல்லாம நம்ம ஓதணும். இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? குன்னா இல்லாம அப்படியே நம்ம ஓதக்கூடிய ஒன் ஹர் நூன் சாக்கினுக்கு அப்புறம் ஹா வந்திருக்கும். அப்ப ஒன் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு ஓதுவோம் இல்லையா? அப்படியே குன்னா இல்லாம நம்ம ஓதுறதுதான் வந்து இஸ்ஹார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இது தொண்டையில இருந்து வர லெட்டர்ஸ் அப்படிங்கறதுனால இதுக்கு வந்து ஹுருஃபுல் ஹலகி, ஹுருஃப் ஹலகியா. ஹலக் அப்படின்னா என்னது? தொண்டை. அதனால ஹலகியா, ஹுருஃப் ஹலகியா லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இஸ்ஹாரோட எழுத்துக்கள் எத்தனை? 6. 6. என்னென்ன எழுத்துக்கள்? ஹம்சா, ஹா, ஐன், ஹா, கைன், ஹா. ஓகே, இதுக்கு குன்னா கொடுப்போமா? நோ கொடுக்க குன்னா, மாட்டோம். குன்னா கொடுக்க மாட்டோம். நோ குன்னா இல்லையா? அப்படியே அந்த நூன் சாக்கின்னு அந்த தன்வீனோட நூன் அப்படியே குன்னா இல்லாம அப்படியே வெளிப்படுத்தி நம்ம ஓதணும் இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்திருந்தேன்? ஒன் ஹேர், அன் அம்த, அந்த மாதிரி வந்து லெட்டர்ஸ் சொல்லலாம். நூன் சாக்கினுக்கு அப்புறம் பாருங்க ஹா வந்திருக்கு, அன் அம்த. நூன் சாக்கினுக்கு அப்புறம் ஐன் வந்திருக்கு. அப்ப வந்து நான் வந்து அன் அம்த அப்படி நான் குன்னா கொடுக்கல, அன் அம்த அப்படியே என்ன பண்ணிருக்கேன்? அப்படியே வெளிப்படுத்தி நான் ஓதுறேன். ஓகேவா? இப்ப இது கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சிஸ்டர். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? இதுகாம். இதுகாம் அப்படின்னா என்னன்னா இதோட எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 எழுத்துக்கள். இதுகாம் அப்படின்னா இணைத்தல். எதை இணைக்கிறோம்? இந்த நூன் சாக்கின் மற்றும் தன்வீனுக்கு பிறகு இந்த 6 எழுத்துக்கள் வந்துச்சுன்னா, எந்த 6 எழுத்துக்கள்? யர்மலூன், யா, ரா, மீம், லாம், வாவ், நூன். இந்த 6 எழுத்துக்கள். நூன் சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பிறகு இந்த 6 எழுத்துல ஏதாச்சும் ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த நூனை வந்து அந்த எழுத்தோட வந்து இணைச்சு நம்ம ஒலிக்கிற மாதிரி வந்து நம்ம படிக்கிறோம். அந்த எழுத்தோட அந்த நூனை என்ன பண்றோம் அப்படின்னா இணைச்சிடுறோம். இணைச்சு நம்ம ஓதுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யாராச்சும் ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் கொடுத்ததுல இன் பார்த்தோமா? நூன் சாக்கினுக்கு அப்புறம் மீன் வரும் இல்லையா? நூன் சாக்கினுக்கு அப்புறம் நூன் வரும். மை யாமல் நூன் சாக்கினுக்கு அப்புறம் யா வரும். இந்த மாதிரி வந்து வந்துச்சு அப்படின்னா என்ன பண்றோம்? கேக்கல நம்ம மிர் ரப்பிக்க நூன் சாக்கினுக்கு அப்புறம் ரா வருது. என்ன பண்றோம்? இணைக்கிறோம். ஓகே, மாஷல்லா. அப்போ இதுகாம் அப்படின்னாவே வந்து இணைத்தல். நூன் சாக்கின் தன்வீனுக்கு அப்புறம் யர்மலூன், யா, ரா, மீம், லாம், வாவ், நூன். இந்த 6 எழுத்துல எந்த ஒரு எழுத்து வந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? தன்வீன் அல்லது அந்த நூன் சாக்கினோட நூனை அந்த எழுத்தோட இணைச்சு ஓதுறோம். இதுதான். ஓகேவா? இப்போ இதுகாம்ல வந்து 2 டைப்ஸ். என்னென்ன இருக்கு? இதுகாம் பி குன்னா, இதுகாம் பி கைர் குன்னா. இதுகாம் பி குன்னா, இதுகாம் பி கைர் குன்னா. ஓகே, மாஷல்லா. பி குன்னால எத்தனை லெட்டர்? 4 லெட்டர் இருக்கு. 4 லெட்டர்ஸ். என்னென்ன லெட்டர்? யா, நூன், மீம், வாவ். யௌமன், நூன், வாவ், மீன், நூன். ஓகே, வாவ், மீம், ஓகே, மாஷல்லா. யா, நூன், மீம், வாவ். என்மோ, யௌமன், யௌமன். என்மோ. ஓகேவா? இதுதான் பி குன்னாவுல குன்னா இருக்குமா? இருக்காது. பி குன்னாங்கிறோம். பீனா என்னது? குன்னா உடன். பீனா என்னது? நம்ம படிச்சிருக்கோம்ல வேர்ட் டு வேர்ட்ல. பி அப்படின்னாவே உடன். அப்போ குன்னா உடன். இந்த 4 லெட்டர்ஸ் வந்து குன்னா உடன் இருக்கும். இதுதான். இதுதான் பிகைர் குன்னா. பிகைர் குன்னானா என்னது? குன்னா அதுல இருக்காது. குன்னா கொடுக்க கூடாது. இணைப்பா மட்டும். இப்ப மிர் ரப்திக்க நீங்க சொன்னீங்கல்ல, மிர் ரப்திக்கும் சொன்னீங்கல்ல, நூன் சாக்கினுக்கு அப்புறம் ரா வருது. ஆனா நம்ம குன்னா கொடுக்க மாட்டோம். ஆனா என்ன பண்ணுவோம்? இணைப்போம் இல்லையா? அப்போ நோ குன்னா. இதுதான் பிகைர். பிகைர் அப்படின்னா இல்ல, கைர் அப்படின்னா இல்லாமல், குன்னா இல்லாமல் இல்லையா? குன்னா இல்லாமல் ஓதுறது வந்து லாமோ ராவோ. குன்னா இல்லாமல் நூன் சாக்கின் ஆர் தன்வீன் அந்த நூனோட அந்த எழுத்தை வந்து இணைச்சு ஓதுதான் இதுதான் பிகைர் குன்னா. என்னது?
லாமும் ராவும். ஓகேவா? லாம் ரா இப்போ இனிரச்சு இதுகாம் வந்து 2 டைப்ஸ், இதுகாம் பி குன்னா, இதுகாம் பி காயர் குன்னா அப்படின்னு 2. இப்போ இந்த இதுகாம் பி குன்னாவே மறுபடியும் வந்து 2ஆ பிரியுது. இது வந்து ஃபர்ஸ்ட்ல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இதுகாம் நாக்கிஸ் பி குன்னா, இதுகாம் காமில் பி குன்னா. இந்த நூன், மீம், வாவ், யா இந்த 4 லெட்டருமே மறுபடியும் வந்து பிரியும். அதுல வந்து ஒண்ணு வந்து இதுகாம் நாக்கிஸ். நாக்கிஸ் அப்படின்னா என்னது? பகுதி குன்னா, அதாவது ஃபுல் குன்னா இல்ல, ஒரு பார்ட் குன்னா தான் நம்ம கொடுப்போம். அதே வந்து இதுஹம் காமில் பி குன்னா அப்படின்னா கம்ப்ளீட் குன்னா கொடுப்போம். ஞாபகம் இருக்கா சொல்லுங்க? கம்ப்ளீட் குன்னா. கம்ப்ளீட் குன்னானா மிம், ம, அதெல்லாம் கம்ப்ளீட்டா வரும். மிம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே வந்து மை யாமல் அப்படிங்கும்போது நூன் சாக்கினுக்கு முன்னாடி என்ன, அடுத்தது என்ன இருக்கும்? யா இருக்கும். யாவும் வாவும் பகுதி பகுதி குன்னா, ஒரு பார்ட் குன்னா தான். ஓகேவா? நாக்கிஸ் அப்படின்னாவே என்னது? முழுமையாக இல்லாமல் ஒரு பகுதி மட்டும் இணைக்கிறது. காமில் அப்படின்னா கம்ப்ளீட்டா இணைக்கிறது. அப்போ இதுஹாம் பி குன்னா மறுபடியும் 2ஆ பிரிது. ஒண்ணு இதுஹாம் நாக்கிஸ் பி குன்னா வாவும் யாவும், இதுஹாம் காமில் பி குன்னா நூனும் மீமும். கிளியரா இது? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ். கிளியரா? ஓகே, கிளியர் மேம். கிளியர். இப்போ இதுலயே பாருங்க, இதுஹாமோட நாக்கிஸ் பி குன்னாவுல எக்ஸெப்ஷன் கேஸ்னு 4 லெட்டர் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஆ இல்லையா? அங்க பாருங்க, நூன் சாக்கினுக்கு அப்புறம் வா வந்திருக்கு, நூன் சாக்கினுக்கு அப்புறம் யா வந்திருக்கு, யா வந்து நூன் சாக்கினுக்கு அப்புறம் வா வந்திருக்கு, நூன் சாக்கினுக்கு அப்புறம் யா வந்திருக்கு. இப்ப இது வந்துச்சு அப்படின்னா நமக்கு இதுகாம் தான் இல்லையா? ஆனா நூன் சாக்கினுக்கு அடுத்து வாவும் யாவும் ஒரே லெட்டர்ல இந்த மாதிரி வந்துச்சு. நாங்க பாருங்க, நூன் சாக்கினுக்கு அப்புறம் வாவ் ஒரே லெட்டர்ல வந்திருக்கு, நூன் சாக்கினுக்கு அப்புறம் யா இந்த மாதிரி வந்து 4 எழுத்து மட்டும் வந்து குரான்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி இந்த 4 லெட்டர்ஸ் வந்து குரான்ல இருக்கு. இந்த 4 வார்த்தைகள் மட்டும் தான் திருப்பி திருப்பி குரான்ல வரும். இத என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுஹாம் நாக்கிஸ் பி குன்னா இல்ல, இதுஹார் முத்லக். முத்லக் அப்படின்னா முழுமையான இதுஹார். இதுஹார் அப்படின்னா வெளிப்படுத்தி ஓதணும், இதுக்கு குன்னா கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 4 லெட்டர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கின்வானுன், புன்யானுன், ஷின்வானின், அத்துன்யா. கின்வானுன், புன்யானுன், ஷின்வானின், அத்துன்யா. இந்த 4 லெட்டர் வந்து இது என்ன வராது அப்படின்னா, இதுஹாம் நாக்கிஸ் பி குன்னாவுல வராது. இதுஹார் முத்லக் அப்படின்னா நம்ம வெளிப்படுத்தி வரும். அங்க பாருங்க, கின்வானுன் அப்படியே நான் படிச்சேன் இல்ல இல்லையா? வெளிப்படுத்தி ஓதுன. கின்வானுன், புன்யானுன், ஷின்வானின், அத்துன்யா அந்த மாதிரி வெளிப்படுத்தி ஓதுறோம். அப்போ இதுஹாம் நாக்கிஸ் பி குன்னா, அந்த குன்னாவுக்கு வந்து 4 எக்ஸெப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த 4 லெட்டர்ஸ் மட்டும் விதிவிலக்கான லெட்டர்ஸ். ஓகேவா? இதுக்கு வந்து இதுஹார் முத்லக், அதாவது முழுமையான இதுஹார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இந்த 4 லெட்டருக்கு மட்டும். அதே வந்து பி காயர் குன்னாவிலேயே ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்குங்க பாருங்க. நூன் சாக்கினுக்கு அப்புறம் ரா வருதா? ரா வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? பி காயர் குன்னா தானே. ஆனா குரான்ல வந்து நீங்க பாருங்களேன், வகீல மன் ராக் இப்படி ஓதுவோம். எந்த சூரா? இது ஒரு ஹோம்வொர்க்காவே நோட் பண்ணுங்க. இது எந்த சூறாவுல இந்த வேர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டு வரீங்க இன்ஷால்லா. நூன் சாக்கினுக்கு அப்புறம் ரா வந்திருக்கு. ஆனா பாருங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன சீன் இருக்கு. இது என்ன அப்படின்னா சக்து. சக்துனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்ச நேரம் மூச்சு விடக்கூடாது. வகீல மன் அப்படின்னு மூச்சு விட்டுறக்கூடாது. ஜஸ்ட் என்னோட மூச்சை வந்து ஹோல்டு பண்ணணும் கொஞ்ச நேரம். அதுக்குதான் சக்துன்னு சொல்றோம். வகீல மன் ராக் அப்படி ஓதணும். இது குரான்ல ஒரே ஒரு இடத்துல வருது. இது வந்து இதுஹாம் பி கயர் குன்னாவுல வராது. இது வந்து எக்ஸெப்ஷன் கேஸ். இந்த மாதிரி இதுஹாம்ல 2 எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்கு. என்னது? இதுஹாம் பி குன்னாவுல வந்து 4 லெட்டர்ஸ் இருக்கு. அதே வந்து பி கயர் குன்னாவுல வந்து ஒரு 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 வேர்டு இருக்கு. ஓகேவா? இதுஹாம் பி குன்னாவுல 4 வேர்டு இருக்கு எக்ஸெப்ஷன் கேஸ். இதுஹாம் பி கயர் குன்னாவுல வந்து ஒரே ஒரு வேர்டு வந்து எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்கு. ஓகேவாமா? ஓகே மேம். ஓகேவா? கிளியரா? சிஸ்டர் புரியுது சிஸ்டர். புரியுதாமா? புரியுது டவுட் இருக்கா? சிஸ்டர். வகையில மர்ராக்
சூரா கியாமால 27வது வசனம் சிஸ்டர். எதுல? 75ல 27 அல் கியாமா. ஆக்சுவலா மாஷல்லா அவங்க பாத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அல் கியாமாவுல வந்து 27th verses அது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அதுல ஓதுவோம் பாருங்க, வகீல மன் ராக் அப்படி கொஞ்சம் சக்து பண்ணி ஓதுவோம் பாருங்க. அது வந்து இதுகாம் பிகாயர் குன்னாவுல வராது, எக்ஸப்ட் இன் கேஸ்ல வரும். ஓகேவா? சக்தின் காரணமாக அந்த ஒரு லெட்டர் மட்டும் இதுகாம் பிகாயர் குன்னாவா ஆகாது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். தேர்ட் என்னமா? தேர்ட் ரூல் என்னது? தேர்ட் ரூல் என்னது? தேர்ட் ரூல் என்ன சொன்னேன்? இக்லாப். இக்லாப். இக்லாப்னா மாற்றம் பெறுதல். மாற்றம் பெறுதல். எத்தனை அது? பாவமீனமாக மாற்றி ஒரே ஒரு லெட்டர் தான் இல்லையா? என்னது? பா. நூன் சாக்கின் பா. அல்லது தன்வீனுக்கு அப்புறம் எழுத்து பா வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த நூனை மீமாக மீமா மாத்தி ஓதுவோம் இல்லையா? மாற்றி ஓதணும். ஏதாச்சும் ஆமா. ஒண்ணு சொல்லுங்க. மம்பகில மம்பகில. ஓகே, மாஷல்லா. லயும்பதன்ன லயும்பதன்ன. மாஷல்லா, சூப்பர். நிறைய இருக்கும், மிம்பஅத். டக்குன்னு வரும். நூன் சாக்கினுக்கு அப்புறம் பா வரும். அப்ப வந்து என்ன பண்ணுவோம்? அந்த நூனை மிம்பஅத் அப்படி ஓதுவோமா? ஓகே, மாஷல்லா. இதுல வந்து குன்னா வருமா? குன்னா வருமா? இக்லாபுக்கு குன்னா வருமா? சிஸ்டர், இக்லாபுக்கு குன்னா வருமா? வரும், வரும். வரும் இல்லையா? வரும். மம்பகில வரும். கொடுக்கணும். ஓகே, மாஷல்லா. இக்லாபுக்கு குன்னா வரும். ஓகேவா? நம்ம வந்து கவுண்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து குன்னாவோட படித்தரங்களை இன்ஷால்லா உங்களுக்கு நான் எடுக்கிறேன். எவ்வளவு எத்தனை வரும். அதே மாதிரி மத்துல வந்து நான் எடுக்கிறேன். 2 கவுண்ட்ஸா, 4 கவுண்ட்ஸா, 5 கவுண்ட்ஸா, 6 கவுண்ட்ஸா, இன்ஷால்லா மத்தோட சாப்டர்ல உங்களுக்கு வந்து கவுண்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? எத்தனை கவுண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்ஷால்லா. ஓகே, ஃபோர்த் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இக்லாப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன இருக்கு? இக்ஃபா. இக்ஃபான்னா என்னது? குன்னா செய்து ஓதணும். குன்னா செஞ்சு மறைச்சு ஓதணும். மூக்குல மறைச்சு ஓதணும். குன்னா செய்து. இத்ஹாரோட லெட்டர்ஸ் 6, இத்ஹாமோட லெட்டர்ஸ் 6, இக்லாபோட லெட்டர்ஸ் 1. இந்த 13 லெட்டரை தவிர்த்து மீதி இருக்கிற 15 லெட்டரும் என்னது? இக்ஃபாவோட லெட்டர். ஓகேவா? நூன் சாக்கின் தன்வீனுக்கு அப்புறம் இந்த இக்ஃபாவோட எழுத்துல வந்து ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா அந்த இன் அப்படின்னு உச்சரிக்காம அந்த நூனோட சத்தச்ச கொஞ்சம் மறைச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா குன்னாவை மட்டும் வெளிப்படுத்தி நம்ம ஓதுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி. ஓகேவா? சூருக்கும் அந்த நூன் வந்து என்ன வராது, சவுண்ட். எந்த லெட்டர்ஸ் அடுத்தது வருதோ அதுக்கேத்த மாதிரி அந்த மாதிரி வந்து அந்த நூனோட சவுண்ட் இன் அப்படின்னு ஓதாம கொஞ்சம் அந்த லெட்டர்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மறைச்சு ஓதுறோம். ஓகேவா? முந்திரோ கரெக்டா மேம்? நான் சொல்றேன், மூக்குல மறைச்சு ஓத. முந்திரோ. மாஷல்லா, கரெக்ட். அப்ப நூன் சாக்கின் என்ன பண்றோம்? நம்ம அந்த நூன் சாக்கின வந்து மூக்குல மறைச்சு ஓதுறோம். மூக்குல மறைச்சு என்ன பண்றோம் அப்படின்னா வந்து அடுத்த லெட்டரை வந்து அந்த குன்னாவை நம்ம வெளிப்படுத்தி ஓதுறோம். அதோட குன்னாவை. ஓகேவா? இன்னுன்னு உச்சரிக்காம நம்ம ஓதுறோம். ஓகே, மாஷல்லா. இப்ப இந்த இஹ்ஃபாவே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஹெவி லெட்டர்ஸ்க்கு குன்னா என்னவா இருக்கும்? ஹெவியா இருக்கும். லைட் லெட்டர்ஸ்க்கு குன்னா வந்து லைட்டா இருக்கும். அப்ப அந்த ஹெவி லெட்டர்ஸ் என்னன்னா இந்த 7 லெட்டர் தான் வந்து ஹெவி லெட்டர்ஸ். ஓகேவா? ஹெவி லெட்டர் ஓதும் போது நம்மளோட குன்னா ஹெவியா இருக்கும். லைட்டா ஓதும் போது நம்மளோட குன்னா வந்து லைட் லெட்டர் ஓதும் போது நம்மளோட குன்னா வந்து லைட்டா இருக்கும். அப்போ நான் ஹெவி லெட்டர் ஓதுனேன் அப்படின்னா அப்ப வந்து இக்ஃபா ஹகீகி குன்னா முரக்ககா. முரக்ககா கரெக்டா? ஹெவிக்கு முஃபஹமா. மாஷல்லா, முஃபஹமா. ஓகேவா? லைட்டுக்கு தான் வந்து முரக்ககா. ஞாபகத்துல வச்சுங்க. முறுக்கு அப்படியே போட்ட உடனே லைட்டா போட்டா கூட என்ன ஆயிடும்? முரக்கக்கு முறுமுறுன்னு உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. லைட் அப்படின்னாவே என்னது? முரக்ககா. ஓகேவா? முஃபஹமா. முஃபஹமா. முஃபஹம் அப்படின்னா வந்து முஃபஹம் அப்படின்னா ஹெவி.
heavy letter. இக்ஃபா ஹகீகி குன்னா முஃபஹம், இக்ஃபா ஹகீகி குன்னா முரகக். அப்ப அந்த 7 ஹெவி லெட்டர்ஸ் என்ன? خص ضغط ضابط حفظ. ஓகேவா? ஹா, ஃபாத், ضاد, غين, ஃபா, قاف, வா. இந்த 7 லெட்டர் தான் வந்து என்ன லெட்டர் அப்படின்னா ஹெவி லெட்டர். ஓகேவா? ஹெவி லெட்டர்ஸோட குணா எப்படி இருக்கும்? ஹெவியா இருக்கும். லைட் லெட்டர்ஸோட குணா லைட்டா இருக்கும். சரிமா? நான் இஃபாவுக்கு வந்து இஃபான்னு மட்டும் சொல்லக்கூடாது. நூன் சாக்கினோட இஃபாவை இன்னொன்னு சேர்த்து சொல்லணும்னு சொன்னேன். என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? يخفى حق ஹகீகி. حقيقي. ஹகீகி. ஏன் அப்படின்னா ஹகீக் அப்படின்னா உண்மையானது. ஹக்குன்னா உண்மையானது. உண்மை. மீன் சாக்கினோட குன்னாவோட ஒப்பிடும் போது நூன் சாக்கினோட இஃபா எப்படி இருக்கும் அப்படின்னா முழுசா மறைக்கிறோம். நம்ம மீன்ல வந்து லைட்டா தான் மறைக்கிறோம். இது முழுசா, அதாவது முழுமையா உண்மையா மறைக்கிறோம். So அதனாலதான் அது வந்து இஃபா ஹகீகி. இது ஆக்சுவலா வந்து நம்மளோட தமிழ்நாட்டுல வந்து நம்ம தமிழ்நாட்டிலயோ இல்ல நம்ம இந்தியாவுல ஓதுற இந்த தஜ்வீத்ல வந்து உங்களுக்கு வந்து இது சொல்லி கொடுக்க மாட்டாங்க. முஃபஹம் முரக்கக் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து இஃபாவை வந்து இஃபான்னு மட்டும்தான் சொல்றாங்க. அவங்க ஹகீகிங்கிற வேர்ட யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஆனா நான் டிஃபரன்ஷியேட் நம்ம எப்படி பண்ணணும்னா நூன் சாக்கினோட இஃபா வந்து இஃபா ஹகீகி. அதே மீன் சாக்கினோட இஃபா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இஃபா ஷஃபவி. ஓகேவா? இது வந்து ஹகீகி, அது வந்து ஷஃபவி. ஓகேவா? இப்ப இந்த 4 நம்மளுக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சா? நூன் சாக்கினோட ரூல் என்னது? இத்ஹார் ஹலகி, இத்காம், இக்லாம், இக்ஃபா ஹகீகி. ஓகேவா? ஹம்ஸா ஹா, ஐன் ஹா, غين ஹா இந்த 6 லெட்டர் வித்தவுட் குன்னாவோட நம்ம வந்து வெளிப்படுத்தி ஓதுறது இத்ஹார். யர்மலூன் இந்த 6 லெட்டரை வந்து இணைச்சி ஓதுறோம். அதுதான் இத்ஹாம். பா அப்படிங்கிற ஒரு லெட்டர் வந்து இக்லாம். இதுலயும் என்ன பண்ணுவோம்? நம்ம குன்னா கொடுத்து மாற்றி ஓதுறோம். பேலன்ஸ் இருக்கிற 15 லெட்டர்ஸ் வந்து இக்ஃபா ஹகீகியோட லெட்டர்ஸ். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இது கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மீம் சாக்கின். அப்படியே மீம் சாக்கின் பாருங்க, ரொம்ப ஈஸி. மீம் சாக்கின்ல எத்தனை ரூல் இருக்கு? ஒன்லி 3 ரூல் தான். ஒரு சாக்கின் மீமுக்கு மேல ஒரு சாக்கின் இருந்துச்சுன்னா மீம் சாக்கின். இப்ப மீம் சாக்கின்ல என்னென்ன இருக்கு? அல் இக்ஃபா ஷஃபவி, அல் இத்ஹாம் ஸகீர், அல் இத்ஹாம் ஷஃபவி. ஓகேவா? 3 தான் வந்து நம்ம வந்து பாத்துருக்கோம் இல்லையா? ஷஃபவி, ஷஃபானா என்ன சொன்னேன்? ஷஃபக் அப்படிங்கிறது ஷஃபவி. ஓகே, மாஷாஅல்லாஹ். இப்ப வந்து மீம் சாக்கினுக்கு அப்புறம் எந்த லெட்டர் வந்துச்சுன்னா ஷஃபவி சொன்னோம்? மீம் சாக்கினுக்கு அப்புறம் பா வந்துச்சு அப்படின்னா அல் இஃபா ஷஃபவி. சூப்பர். எந்த எந்த ஏதாச்சும் எக்ஸாம்பிள் கொண்டு சொல்லுங்க. மம்பஹில. மம்பஹில. இல்ல வராது. கரெக்ட் தானே? மீம்க்கு அப்புறம் பா தானே வருது. ஓகேவா? இல்லையா? வகல்புஹும் பாசித்துன் ஓதுவோமா? கல்புஹும் மீம் சாக்கினுக்கு அப்புறம் பா. இது வந்து என்னது? இக்ஃபா ஷஃபவி. இஃபா ஷஃபவி. தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் ஓதுறோமா? தர்மீஹிம் மீம் சாக்கினுக்கு அப்புறம் பா. வந்து மின் சிஜ்ஜில். எப்படி வரும்? வராது. அப்படி வராதா? மீம் சாக்கினுக்கு அப்புறம் பா வரணும் எழுத்து. ஓகேவா? ரப்புஹும் பிஸம்பிஹிம் சொல்லுவாமா? ரப்புஹும் மீம் சாக்கினுக்கு அப்புறம் பா வந்திருக்கு. பிஸம்பிஹிம் இதெல்லாம் வந்து என்னது? இக்ஃபா ஷஃபவி. ஓகேவா? நெக்ஸ்ட் இத்ஹாம் ஸகீர். இதுக்கு நான் இன்னொரு நேம் சொன்ன ஞாபகம் இருக்கா? இத்ஹாம் ஸகீர் அல் முத்தமாசிலைன். முத்தமாசிலைன் இல்ல, நான் ஒரு நேம் சொன்னேன். இத்ஹாம் மிஸ்லைன் ஸகீர் மஅல் குன்னா. குன்னாவுடன் வந்து சின்ன படித்தரத்துல நடக்கிற இத்ஹாம். இத்ஹாம் மிஸ்லைன். இத்ஹாம்னா என்னது?
இணைக்கிறோம். இணைத்தல். மிஸ்லைனா ஒரே மாதிரி, அதே மிசால் மாதிரி. அதே மாதிரி இருக்கிறது. சகீர்னா சிறிய, மகள் குன்னா அப்படின்னா குன்னாவுடன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுதான் வெளிப்படுத்துறோம். ஓகேவா? இப்போ மீம் சாக்கினுக்கு அப்புறம் மீம் வந்துச்சு அப்படின்னா இதுஹாம் சகீர். ரொம்ப ஈஸி இது. மீம் சாக்கினுக்கு அப்புறம் மீம் வந்துச்சுன்னா இதுஹாம் சகீர். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்? வலக்கும் மா கஸபுதும் இருக்கா? வலக்கும் மா மீம் சாக்கினுக்கு அப்புறம் மீம் வருதா? அம்மன் ஹலக்னா அம்மன் மீம் சாக்கினுக்கு அப்புறம் மீம். தெரியுதாமா என்ன சொல்றேன்னு? மீம் சாக்கினுக்கு அப்புறம் மீம் வருது. ஓகே, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதுஹாம் சகீர். நெக்ஸ்ட் வந்து இதுஹார் அல் ஷஃபவி. இப்போ மீம் சாக்கினுக்கு அப்புறம் பாவா இருக்கட்டும், மீம் சாக்கினுக்கு அப்புறம் மீம், இந்த 2 எழுத்து போக மீதி இருக்கிற 26 எழுத்தும் இதுஹார் தான். நூன் சாக்கினோட இதுஹார் எத்தனை எழுத்து? 6. மீம் சாக்கினோட இதுஹார் எத்தனை எழுத்து? 26. நூன் சாக்கினோட இதுஹார் எத்தனை எழுத்து? 6. மீம் சாக்கினோட இதுஹார் 26. மீம் சாக்கினுக்கு அப்புறம் மீமும் வாவும், மீம் சாக்கினுக்கு அப்புறம் மீமும் போக பேலன்ஸா இருக்கிற எல்லாமே வந்து என்னது? ஷஃபவி. ஓகேவா? இதுஹார் ஷஃபவி. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம இது ரெண்டுமே பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ரூல வந்து அப்ளை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன டாபிக். இது ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல. ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சின்ன மத்த வந்து தொட்டுட்டு மட்டும் போலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ரூல பார்ப்போம். மத்துனா என்னமா யாருக்காச்சும் தெரியுமா? அது அப்படிங்கிறது அலிஃப் வாவ் யா. இது வந்து மத்துடைய எல்லாமே நமக்கு என்ன தெரியும்? நீட்டதான். இதுல இருக்கு பாருங்க. லாங்குவேஜ், அதாவது வந்து மொழியியல் பொருளா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, மொழி ரீதியா வந்து மத் அப்படின்னா அதிகப்படியான. இப்ப அ அப்படிங்கறது ஆ, சத்தத்தை நீட்டுறது. புரியுதா? அ ஆ அதான் மத்து. உ ஊ, ஏ ஏ ஏ அப்படி சத்தத்தை நீட்டுறோம் இல்லையா? இதுதான் மத்து. மத்துனா அதிகப்படியானது, சத்தத்தை நீட்டுதல். இதுதான் அதுக்கு வந்து மீனிங். ஓகேவா? இப்போ இந்த மத்து பார்த்தோம் அப்படின்னா இதோட எழுத்துக்கள் வந்து 3 தான். மத்தோட எழுத்துக்கள் எத்தனை? 3. 3 எழுத்துக்கள். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அலிஃப், வாவ், யா. மத்தோட எழுத்துக்கள் எத்தனை? 3 அலிஃப் வாவ் யா. 3 எழுத்து தான். ஓகேவா? மத்தோட எழுத்துக்கள் 3. ஆனா மத்து அதிகமா இருக்கு. அது பின்னாடி பார்ப்போம். மத்தோட எழுத்துக்கள் வந்து 3 தான். அலிஃப், வாவ், யா 3 தான். ஓகேவா? இப்போ அலிஃப் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அலிஃப் மத்தியா. வாவ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வாவ் மத்தியா. யா வந்துச்சுன்னா அதுக்கு பேர் யா மத்தியா. ஆனா எப்படி வந்து நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த இடத்த பாத்துக்கோங்களேன். நூ ஹி ஹா இந்த லெட்டரை பாத்துக்கோங்க. ஓகேவா? நூ ஹி ஹா இத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அலிஃப் மத்தியாவா, யா மத்தியாவா, வாவ் மத்தியாவா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இங்க பாருங்க, சாக்கின் இருக்கும். மத்து லெட்டருக்கு மேல ஃபர்ஸ்ட் சாக்கின் இருக்கும். ஓகேவா? அலிஃப்க்கு மேல சாக்கின் இருக்கும், யாவுக்கு மேல சாக்கின் இருக்கும், வாவுக்கு மேல சாக்கின் இருக்கும். சாக்கின்னா என்னமா? சுக்கூன். சுக்கூன் இல்லையா? அரபி குர்ஆன்ல சுக்கூன் கொடுத்திருக்க மாட்டாங்க, தெரியும்ல? மதீனா முஸஃபஃப்ல வந்து சுக்கூன் இருக்காது. இந்த மாதிரிதான் இருக்கும். அதுக்கு மேல ஒண்ணுமே இருக்காது. நம்மளே வந்து புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல சாக்கின் இருக்குன்னு. தெரியுதாடாமா உங்களுக்கு? வாவுக்கு மேல ஒண்ணுமே இல்ல பாருங்க. அப்ப அந்த இடத்துல சாக்கின் இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல பாருங்க, யா இருக்கு பாருங்க. யாக்கு மேல ஒண்ணுமே இல்ல இல்லையா? அந்த இடத்துல சாக்கின் இருக்கு. இங்க பாருங்க, அலிஃப்க்கு மேல ஒண்ணுமே இல்ல இல்லையா? அப்ப அந்த இடத்துல சாக்கின் இருக்கு. இப்போ வாவ் மத்தியா, யா மத்தியா, அலிஃப் மத்தியா நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அலிஃப் இருக்கிற இடத்துலயும், யா இருக்கிற இடத்துலயும், வாவ் இருக்கிற இடத்துலயும் ஒரு பென்சிலால ஒரு லைனை போட்டுக்கோங்க. ஓகேவா? வாவ் சாக்கினுக்கு முன்னாடி பேஷ் இருக்கணும், தம்மா இருக்கணும். தம்மா வச்ச லெட்டர் வந்துருந்துச்சு அப்படின்னா அது வாவ் மத்தியா. புரியுதாடமா? வாவ் சாக்கின் இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி தொம்மானா
பேஷ் வச்ச லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா வாவ் மத்தியா. அதே மாதிரி யா சாக்கினுக்கு முன்னாடி கெஸ்ரா வச்ச லெட்டர் இருந்துச்சுன்னா, கெஸ்ரானா இது என்னமா சொல்லுவீங்க? ஜபரா? ஜேர் ஜேர் ஜேரா? என்ன சொல்லுவீங்க? ஆமா ஜேர் ஜேரா? ஜேர் ஓகே. ஜேர் யா சாக்கினுக்கு முன்னாடி ஜேர், அதாவது கெஸ்ரா இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? யா மத்தியா. மத்தியா அலிஃப் சாக்கினுக்கு முன்னாடி ஃபதஹா, அதாவது ஜபர் இருந்துச்சு அப்படின்னா, ஜபர் வச்ச லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது அலிஃப் மத்தியா. கிளியரா? சிஸ்டர் புரிஞ்சுட்டு. இப்படியே இப்ப பாருங்க, அலிஃப் சாக்கினுக்கு முன் ஃபதஹா இருந்தால் அலிஃப் மத்தியா, வாவ் சாக்கினுக்கு முன் வம்மா இருந்தால் வாவ் மத்தியா, யா சாக்கினுக்கு முன் கெஸ்ரா இருந்தால் யா மத்தியா. கிளியராமா? இது Clear, மூணு, sister. இந்த மூணு வச்ச லெட்டர், அதனாலதான் நான் இதை எடுத்துக்கிட்டேன். இத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஓ, நூ சரி. ஹி ஹா, இத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இதுல வந்து இதுல வந்து 3 மத்தியாவும் வந்து நூ, சாரிடாமா டிஸ்டர்பன்ஸ், போன் வந்துட்டு இருக்கு. நூ ஹி ஹா, வாவ் சாக்கினுக்கு முன்னாடி வம்மா இருத்தல், யா சாக்கினுக்கு முன்னாடி கெஸ்ரா இருத்தல், அலிஃப் சாக்கினுக்கு முன்னாடி ஃபதஹா இருத்தல். கிளியர் ஆயிடுச்சா? வாவ் மத்தியா, யா மத்தியா, அலிஃப் மத்தியா. இப்ப கண்டுபிடிச்சிருவீங்களா? இப்ப இதுல சொல்லுங்க, வாவ் மத்தியா எங்க இருக்கு? அலிஃப் பக்கத்துல வாவ் இருக்கு. வாவ் இருக்கு. மாஷா அல்லாஹ். Yes, இது யா மத்தியா எங்க இருக்கு? நாளைக்கு கெஸ்ரா பெற்றிருக்கு, பக்கத்துல யாத்துக்கு இருக்கு. சூப்பர். நெக்ஸ்ட் அலிஃப் மத்தியா எங்க இருக்கு? நூனுக்கு ஃபத்ஹா பெற்றிருக்கு, ஓகேவா? அலிஃப் வந்து சுக்குன் பெற்றிருக்கு. அப்போ இது நம்ம வந்து எப்படிமா ஓதுவோம்? ஒரு கவுண்ட் கொடுத்து ஓதுவோமா இந்த இதுக்கு? இல்ல ஊதுனிஹா ஊதுனிஹா ஊதினா ரெண்டு ஹர்கா. அப்ப எப்படி வரும்? ஊ ரி நா, ரெண்டு ஹர்கா. ஓகேவா? இங்க பாருங்க, 1 2, உங்களோட இத வந்து நீங்க கவுண்ட்ஸ் வந்து 1 2 அந்த மாதிரி வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. நூ ஹி ஹா, நூ ஹி ஹா. ஓகேவா? ஓகேவா? அப்ப 2 கவுண்ட்ஸ் நான் கொடுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி அலிஃப் மத்தியா, யா மத்தியா, வாவ் மத்தியா, இதுக்கு வந்து எத்தனை கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும்? 2 counts. 2 கவுண்ட்ஸ். ஓகேவா? மத்தியா லெட்டர்ஸ் எத்தனை? 3. எத்தனை கவுண்ட் கொடுக்கிறோம்? 2 கவுண்ட் கொடுக்கணும். என்னென்ன லெட்டர்? என்னென்ன மத்தியா? அலிஃப் மத்தியா, வாவ் மத்தியா, யா மத்தியா. அலிஃப் மத்தியா, வாவ் மத்தியா, யா மத்தியா. மாஷா அல்லாஹ். அவ்வளவுதான். சூப்பர். இப்ப வந்து மத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்குலர். அந்த மத்த வந்து முதூத் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அதுதான் ப்ளூரல். ஏன் அப்படின்னா நம்ம மத்து ஒரு மத்து நம்ம பார்க்க போறது இல்ல. ஆக்சுவலா இப்ப நம்ம பார்த்தது ஒரு மத்து, அலிஃப் மத்தியா, யா மத்தியா. ஆனா பின்னாடி வந்து நம்ம வந்து முதூத், அதாவது ப்ளூரல், அதிகமான மத்த பார்க்க போறோம் நம்ம. ஓகேவா? அதோட ப்ளூரல், மத்தோட ப்ளூரல் என்னன்னு பார்த்தோம்னா, இங்க நீங்க கூட நினைக்கலாம் என்னடா மத்துங்கிறாங்களே, மேல பாருங்க அல் முதூத் அப்படின்னு கொடுத்துருக்கானா டாபிக். முதூத் அப்படின்னா மத்தோட ப்ளூரல், பன்மை. ஓகேவா? ஓகே. இப்போ இன்னொரு சாப்டர் பாருங்க. நான் இந்த சாப்டரோட இன்னொரு சாப்டர் வந்து அப்படியே லிங்க் பண்றேன். இது வந்து உங்களுக்கு ஏன்னா நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சைடு பை சைடா லிங்க் பண்றேன். இப்போ அலிஃப் மத்தியா, வாவ் மத்தியா, யா மத்தியா தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஹுருஃப் லீன். ஹுருஃப் லீன் அப்படின்னா இதோட எழுத்துக்கள் 2. மத்தியா எழுத்துக்கள் எத்தனை? 3. லீனோட எழுத்துக்கள் 2. இது என்னன்னு பாத்தீங்கன்னாமா, அதுல அலிஃப் வருது இல்லையா? அலிஃப் வாவ் யாவ் வருதுல, இதுல அலிஃப் மட்டும் வராது, வெறும் வாவும் யாவும் மட்டும் வரும். ஓகேவா? கோபிக்கு ஆள் வந்துருமே அல்லது அங்க போய் கொஞ்சம் பேன போடுங்க மாமா. மத்தோட எழுத்துக்கள் 3, அலிஃப் யா வாவு. ஆனா ஓபிக்கு ஆள் வந்துருமே. யாவும் வாவ் மட்டும் 2 மட்டும் தான் லீனோட எழுத்துக்கள். புரிஞ்சுச்சா? நைட்டு பாப்பாங்கல்ல. இப்ப பாருங்களேன், இதுக்கு அம்மா யாரோ பேசுறீங்கம்மா, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் ஒரே ஒரு டிஃபரெண்ட் தான். என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்போம்.
வாவுக்கும் யாக்கும் ஃபத்ஹா வரும். மாஷால்லா சூப்பர். இதுல பாருங்க, அலிஃப்க்கு முன்னாடி தானே ஃபத்தஹா வரணும், வாவுக்கு முன்னாடி என்ன வரணும், தம்மா வரணும், யாவுக்கு முன்னாடி என்ன வரணும், கெஸ்ரா வரணும். எதுல? மத்யாவுல. ஆனா ஹுருஃப் லீன்ல வந்து வாவு சாக்கினுக்கு முன்னாடி ஃபத்தஹா தான் வரணும், யா சாக்கினுக்கு முன்னாடி ஃபத்தஹா தான் வரணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஹுருஃப் லீன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இதுல பாருங்க வௌஃப் இருக்கா, வாவு சாக்கின் இருக்காமா, வாவு சாக்கினுக்கு முன்னாடி என்ன வரணும், மத்தியா லெட்டரா இருந்துச்சுன்னா வாவு சாக்கினுக்கு முன்னாடி என்னமா வரணும், லம்மா வரணும். தம்மா வரணும் இல்லையா? ஆனா இங்க வாவு சாக்கினுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு, ஃபத்ஹா வந்து அப்ப அது என்ன வரும், அது லீன். லீன். இந்த இடத்துல பாருங்க, யா சாக்கினுக்கு முன்னாடி என்ன வரணும், அஸ்பர் மத்தியா லெட்டரா இருந்துச்சுன்னா கஸ்ரா கேஸ்ரா வரணும். இங்க என்ன வந்திருக்கு, குரைஷ்ல ஃபத்ஹா வந்து ஃபத்ஹா வந்திருக்கு. அப்ப என்ன லெட்டர் இது, லீன் லெட்டர். அவ்வளவுதான். கிளியர் ஆயிடுச்சா கான்செப்ட்? இது புரிஞ்சிச்சு மிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். கிளியரா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இல்ல சிஸ்டர். புரிஞ்சுது. இல்லல்ல, இது ரெண்டும் வந்து நம்ம ஏன் அப்படின்னா, நான் அடுத்த இது வந்து வேற எடுத்திருக்கலாம், உங்களுக்கு இது புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை பக்கத்துல கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ இது உங்களுக்கு ஈஸியா இருக்குல்ல கம்பைன் பண்றதுக்கு. மத்தியா லெட்டர்ஸ் 3, அலிஃப், வாவ், யா. அலிஃப் சாக்கினுக்கு முன்னாடி ஃபத்தஹா இருக்கணும், வாவ் சாக்கினுக்கு முன்னாடி தம்மா இருக்கணும், யா சாக்கினுக்கு முன்னாடி கஸ்ரா இருக்கணும் அதுல. ஆனா லீன்ல வந்து வாவ் சாக்கின் யார், வாவ் யார், 2 தான் இருக்கு. 2த்துக்கு முன்னாடியுமே ஃபத்தஹா மட்டும் தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது லீன். ஓகேவா? ஹுருஃப் அல்லீன். இப்போ நம்ம ஒரு சூரா எடுத்துக்குவோமா? ஏதாச்சும் ஒரு சூறாவுல இப்ப நம்ம எல்லாம் வந்து அப்ளை பண்ணுவோம் இன்ஷால்லா. என்ன சூறா எடுத்துக்குவோம்? நம்ம ஓதுற சூறாவே எடுத்துக்குவோமா? ஓதுற சூறானா சின்ன சின்னதா வருமே. இல்ல, ரூல் பாக்குறதுக்காக வந்து நான் இந்த வேற சூறா எடுத்துக்கிறேன் ரூலுக்காக மட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு இதுக்காக, அதுக்கப்புறம் நம்ம சூறாவை வச்சு நான் பாத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் சொல்லுங்கம்மா. இன்ஷால்லா நம்ம சூரா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம ஓதுற சூறாவே எடுத்துக்குவோம்ல, அதுல இருந்து நம்ம ரூல் பார்க்கலாம். இன்னைக்கு ஜஸ்ட் இது எல்லாமே சேர்த்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்போ ஆயத் நம்பர் 25 இதுல இருந்து வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ரூலும், நூன் சாக்கின் ரூலு, மீம் சாக்கின் ரூலு, மத்தியா ரூலு, அதுக்கப்புறம் என்னது ஹுருஃப் லீன், இந்த 4 ரூலை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க பாப்போம். நூன் சாக்கின் பாருங்க, மீம் சாக்கின் வந்துருந்துச்சுன்னா பாருங்க, மத்து லெட்டர் வந்துருந்துச்சுன்னா பாருங்க, லீன் லெட்டர் வந்துச்சுன்னா பாருங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க, வந்து கெஸ்ரா பெற்றிருக்கு, யா சுகுன் பெற்றிருக்கு. அது வந்து மத்துடைய லெட்டர், யா மத்தியா. சூப்பர். எது? பஷீர் இல்ல ஜீனா இருக்குல்ல சிஸ்டர், அதுல அல்ல ஜீனா. சூப்பர் மாஷாஅல்லாஹ். கரெக்ட். நெக்ஸ்ட் ஆமீலு. அதுக்கப்புறம் சுகுன் பெற்றிருக்கு, லாம் வந்து தம்மா பெற்றிருக்கு. இது வாவ் மத்தியா. வாவ் மத்தியா. சூப்பர். நெக்ஸ்ட் வாலிஹாத்தி அன்னலஹும் ஜன்னாத்தின். அன்னலஹும் வந்து மீம் பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் ஜன்னாத்திங்ல வந்து ஜீம் ஸ்டார்ட் ஆயிருக்கனால இது இல்ஹார் ஷஃபவி. மீம் சாக்கினுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? ஜீம் வந்திருக்கு. பாவும் மீமும் தவிர்த்து மத்த 26 லெட்டர் வந்துச்சுன்னா என்ன? அது இஸ்ஹார் ஷஃபவி இல்லையா? அன்னலஹும் ஜன்னாத்தின். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க சொல்லுங்க, யாராச்சும் ஒருத்தவங்க. மத்தவங்க எல்லாம் மியூட் போடுங்க. ராபியா இல்லன்னா யார் எனக்கு தெரியல, பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்ல யார் இருக்காங்க? நான் 2 மின்ஹாஜ், ராபியா, சாலிஹா 3 பேர் இருக்கும்போது மட்டும்தான் நான் பார்த்தேன். யார் இருக்கீங்களோ ஒருத்தவங்க வாய்ஸ் ஒருத்தவங்க சொல்லிட்டு ஒரு ஆயத்துக்கு ஒருத்தவங்க சொல்லுங்க, அடுத்தவங்க ஒருத்தவங்க சொல்லுங்க. 8 o'clock வரைக்கும் பாப்போம் போதும். ஓகே சிஸ்டர், நான் சாலிஹா சொல்றேன். ஓகே. அதுல வந்து தாக்கு வந்து கெஸ்ரத்தைன் பெற்றிருக்கு, தன்மீன் பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் தா வந்திருக்கனால இது இஃபார் ஹகீகி. இஃபா ஹகீகி. எந்த மாதிரி இஃபா இது? லைட் லெட்டரா, ஹெவி
இது வந்து லைட் லெட்டர் இக்ஃபா முரக்கக் ஹகீகி குன்னா முரக்கக் முரக்ககா. ஓகே முரக்கக். ஓகே மாஷாஅல்லாஹ். தஜ்ரி அதுல வந்து யா சுக்குன் பெற்றிருக்கு, ரா கெஸ்ரா பெற்றிருக்கு, யா மத்தியா. சூப்பர். மியங் தஹ்திஹல் மியங் அதுல வந்து நூன் சுக்குன் பெற்றிருக்கு, அதுக்கப்புறம் தா ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது இஃபா ஹகீகி குன்னா முரக்கக். ஓகே மாஷாஅல்லாஹ். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அன்ஹார் அதுல வந்து நூன் சுக்குன் பெற்றிருக்கு, ஹா வந்திருக்கு, இல்ஹார் ஹல்கையோட லெட்டர் வந்திருக்கு. சோ இது வந்து நம்ம வெளிப்படுத்தி ஓதணும் அன்ஹார் அப்படின்னு ஓகே சொல்லிட்டு. சூப்பர். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ். சாலிஹா அரை எல்லா இதுவும் வந்து எல்லா ரூலையும் மேக்ஸிமம் கொண்டு வந்துட்டாங்க மாஷாஅல்லாஹ். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் யாராச்சும் குல்லமா ருஸிகு மின்ஹா அதுல இருந்து ஒருங்க பாப்போம். யாருமா சாலிஹா தவிர்த்து யாரு? ருஸிகு அதுல என்ன இருக்கு? ருஸிகு அதுல என்ன ரூல்மா இருக்கு? வாவ் மத் மாஷாஅல்லாஹ் சூப்பர். யார் சொன்னது? வாவ் மத்யா. வாவ் மத்யா. மின்ஹா இல்ஹார் இல்ஹாரா இஸ்ஹார். நூன் சாக்கினுக்கு அப்புறம் ஹா வந்திருக்கா? இல்ஹா மின்ஹா. ஓகேவா? அந்த மின்ஹாவுல இன்னொரு ரூல் இருக்கு. என்னது? அலிஃப் மத்தியா இருக்கா? அலிஃப் மத் அலிஃப்க்கு முன்னாடி ஓகே. மின் சமரத்திர் ரிஸ்கா அதுல என்ன ரூல் இருக்கு? இக்ஃபா ஷஃபி ஹகீகி ஷஃபவி வருமா? ஷஃபா ஷஃபவினாவே மீம் வந்திருக்கணும் உங்களுக்கு. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இக்ஃபா ஹகீகி குன்னா முரக்கக். ஓகேவா? சமரத்திர் ரிஸ்கா அதுல என்ன ரூல் வந்து பாருங்க. தன்வீனுக்கு அப்புறம் என்ன வருது? லாம்ரா சட்டம் சூப்பர். லாம்ரா சட்டம் என்ன வரும்? இதுதான் பி கைர் லாம்ரா சட்டம் வந்து பி கைர் குன்னா மாஷாஅல்லாஹ். பி கைர் குன்னானா குன்னா கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். கொடுக்க மாட்டோம். ஓகே மாஷாஅல்லாஹ் சூப்பர். இப்போ நான் கேக்குறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. ஓகேவா? மின் கபில் இதுல என்ன ரூல் இருக்கு? மின் கபில் இக்ஃபாஸ்ட் இக்ஃபா என்ன? இக்ஃபா இக்ஃபா ஹகீகி குன்னா என்னது? முஃபஹமா முரக்ககா? லைட்டாமா வருது? பாஃபா முஃபஹம் இல்ல வல்லின எழுத்துக்கள் முஃபஹமா வல்லின எழுத்துக்கள். உங்களுக்கு தமிழ்ல வந்து வல்லினம் மெல்லினம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க படிச்சுக்கோங்க. ஆனா சொல்லும் போது மேக்சிமம் அரபிக் டேர்ம வந்து அரபிக் டேர்மாவே சொல்ல ட்ரை பண்ணுங்க இன்ஷால்லா. ஓகேவா? வல்லினம். ஓகே. வல்லின எழுத்துக்கள்லாம் என்ன எழுத்துக்கள்? முஃபஹம். ஓகேவா? அப்போ புரியுதுங்களா? நம்ம உங்களோட இஃபாவும் என்ன ஆயிடும்? ஹெவி ஆயிடும். மின் கேபிள் அப்படி வரல. ஓகேவா? கப்லு. ஓகேவா? அப்ப வந்து இஃபா வந்து ஹெவி ஆயிடும். ஓகே மாஷாஅல்லாஹ் சூப்பர். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து முத்தஷாபிஹம் வலஹும் அப்படின்னு சேர்த்து ஓதுறேன்னு வைங்களேன். அந்த இடத்துல என்ன ரூல் வரும்? தன்வீனுக்கு அப்புறம் வாவு நான் சேர்த்து ஓதுறேன்னு வைங்களேன். அந்த ரூலை நான் சொல்றேன். முத்தஷாபிஹம் அப்படி வருதுன்னு வைங்க. அப்ப என்ன ரூல் வரும்? சூப்பர் மாஷாஅல்லாஹ். இதுஹாம் நாகிஸ் பிகுன்னா. ஓகே. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இதுஹாம் நான் இப்படி கேக்குறேன், சொல்லுங்க. இப்போ ஆயத் நம்பர் 26ல எந்த இடத்துல வந்து இதுஹாம் காமில் பிகுன்னா இருக்கு? ஆயத் நம்பர் 26ல இதுஹாம் காமில் பிகுன்னா எங்க இருக்கு? எந்த இடத்துல காமில் பிகுனா இருக்கு? எந்த இடத்துல நாகிஸ் பிகுனா இருக்கு? கம்ப்ளீட் குணா எது? மீமும் நூனும் இல்லையா? நாகிஸ் பிகுனா வாவும் யாவும். காமில் பிகுனா எந்த இடத்துல இருக்கு? சூப்பர் மாஷாஅல்லாஹ். மஸலம். சூப்பர் சூப்பர். அல்ஹம்துலில்லாஹ் 3 பேரோட வாய்ஸ் வந்துச்சு.
மசலம் பஊதத்தன் வந்து காமில் பிகுனா. நாக்கிஸ் எங்கம்மா இருக்கு? ஐயதுரிப். தெரியுதா? ஆமா தெரியுதா? ஆ. ஓகே. தேர்ட் லைன்ல 26th வெர்சஸ்ல வந்து தேர்ட் லைன்ல வந்து இதுஹாம் பி கைர் குன்னா இருக்கு. இதுஹாம் பி கைர் குன்னாவோட லெட்டர் இருக்கு. எது? மிர் மிர் ரப்பிஹிம் ரப்பிஹிம். ரப்பிஹிம் மிர் ரப்பிஹிம் மிர் ரப்பிஹிம். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஓரளவுக்கு ரூல் தரவா இருக்கீங்கன்னு தோணுது. ஓகே. அம்மர்ல நான் என்ன கேட்டேன்? நான் கேட்டது வந்து உங்களுக்கு வந்து பி கைர் குன்னா கேட்டேன். அதனாலதான். ஓகேவா? ஓகே. உங்களுக்கு வந்து லீன் லெட்டர் ஒண்ணு கிடைக்குதான்னு பாக்குறேன். லீன் லெட்டர் எங்கேயாச்சும் கிடைக்குதா பாருங்க. லீன் லெட்டர் இதுல எங்கேயாச்சும் வருதா பாருங்க. இது என்னமா வரும்? خلق لكم ما في الارض جميعا 29 வெர்சஸ்ல வந்து خلق لكم ما في الارض. அது என்ன வரும்? என்ன ரூல் வரும்? பாபா மறைத்து வதல இம்மா லக்கும் மா ஃபில் அர்த். என்னமா வரும்? சபீர். இதுல மிஸ்லைனி சகீர் அல் குன்னா. இதுதான் மிஸ்லைன் சகீர். சூப்பர் மாஷா அல்லாஹ். ஓகே அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு வந்து அப்ப வந்து நூன் சாக்கின் மீன் சாக்கின் சட்டம் மத்து லீன் சட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கிளியரா ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். சரி, எனக்கு வந்து இன்னைக்கு ஹோம்ஒர்க் வந்து நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா, நீங்களே எனக்கு இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு மண்டேக்குள்ள மேக்சிமம் வந்து கொடுக்கணும். என்ன அப்படின்னா, எல்லா ரூல்ல இருந்தும் குரான்ல நீங்க எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப நான் நடத்தின இந்த போர்ஷன்ல இருந்து நூன் சாக்கின் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருந்தேன்? இதுஹாரோட ஒரு லெட்டர். ஓகேவா? அதே மாதிரி வந்து இதுஹாமோட ஒரு லெட்டர், பி குன்னா பி கைர் குன்னா. இக்லாபோட ஒரு லெட்டர், இஹ்ஃபாவோட ஒரு லெட்டர். அதே மாதிரி வந்து மீம் சாக்கின்ல இஹ்ஃபா ஷஃபவி, இதுஹாம் சகீர், அதுக்கப்புறம் இதுஹார் ஷஃபவி. இதுல ஒரு லெட்டர். மத்யா லெட்டர் அதே மாதிரி அலிஃப் மத்யா, யா மத்யா, வாவ் மத்யாவுல ஒரு லெட்டர். அட் த லாஸ்ட் லீன் லெட்டர் எனி டூ. செய்ய முடியுமா? கஷ்டமா இருக்கா? சிஸ்டர் எந்த சூறா வேணாலும் எடுத்துக்கலாமா? சூரா நீங்க சைடுல மென்ஷன் பண்ணிடுங்க. பக்ரா எடுங்க, நீங்க ஆல இம்ரான் எடுங்க, நிசா எடுங்க, அல்மாயிதா எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். சைடுல பிராக்கெட் இது பண்ணிடுங்க. ஒரு வேர்டு எனக்கு போதும். அதிகமாக கூட வேணாம். ஒரு வேர்டு எனக்கு போதும். ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. அதனாலதான் நான் உங்களுக்கு பேர்டனா வந்து கொடுக்கல. எப்பயுமே வந்து சொல்லுங்கம்மா. சிஸ்டர் ஒரு டவுட்டுங்க சிஸ்டர். சொல்லுங்கம்மா. இப்போ இக்ஃபாக்கு வந்து 15 லெட்டர் இருக்குங்கன்னா 1 கண்டுபிடிச்சா போதுங்களா? எனி ஒன் போதும். வல்லினத்துல ஒண்ணு, மெல்லினத்துல ஒண்ணு. இப்ப ஹக்கிக்குன்னா முரக்காக்குல ஒண்ணு, முஃபஹம்ல ஒண்ணு போதும். ஓகேவா? சரிங்க சிஸ்டர். ஓகேவா? லீன் லெட்டர் அதே மாதிரி லீன் லெட்டர் வந்து எதுலயாச்சும் நீங்க எனக்கு பிரச்சனை இல்ல, எதுல எடுத்தா கூட ஒரு லீன் லெட்டர். ஓகே இன்ஷால்லா. சரிங்க சிஸ்டர். ஓகே. ஏதாச்சும் டவுட் இருக்கா? கரெக்டா 8 ஆயிடுச்சு. நான் இதான் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். முடிச்சுக்கலாமா கிளாஸ்? அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். ஓகே. எதன் டவுட்? ஓகேமா. ஒரே ஒரு இது மட்டும். 38 வெர்சஸ்ல வந்து ஒரு லீன் லெட்டர் வந்து செகண்ட் லைன்ல இருக்கு. யார் கண்டுபிடிக்கணும் பாப்போம். செகண்ட் லைன். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். ஃபலா ஹவுஃபுன் அது வாவ் மத் சுக்கூன் பெற்றிருக்கு. ஃபா வந்து ஃபத்ஹா பெற்றிருக்கு. லீனுடைய லெட்டர். ஓகே ஓகே. மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ். சரி, ஒரு லீன் லெட்டர் கண்டுபிடிக்காம போறோமே ஒவ்வொரு நினைச்சேன். லெட்டருக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் போதும்ல சிஸ்டர்? ஆமா, ஒண்ணு போதும். எனி ஒன். நான் தான் சொன்னேன் எனி ஒன். நீங்க எங்க இருந்தாலும் எடுத்துக்கலாம். சின்ன லெட்டரா கூட எடுத்துக்கலாம், பெரிய லெட்டரா கூட. ஒண்ணு போதும். அல்ஹம்துலில்லாஹ். ஓகேவா? ஓகேமா. மாஷாஅல்லாஹ். இன்ஷாஅல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எதுவும் டவுட் இல்லையே? அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், எல்லாம் புரியுது ஓகே சிஸ்டர். ஓகே. இன்ஷாஅல்லாஹ் நம்ம வந்து மத்த லெட்டர் மத்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்ல இருந்தே நான் கொண்டுட்டு வந்தேன் உங்களுக்கு ரிவிஷன் ஓரளவுக்கு. ஓகேவா? மத்து முடிச்சிட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு நான் ரிவிஷன் கொண்டுட்டு வரேன். ஆயிஷா மேம் எடுத்ததும் சேர்த்து. ஓகேவா? இன்ஷாஅல்லாஹ். ஓகே. துஆ ஓதிக்கோங்க.
சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Sister. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.